ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து விரைவில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதில் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் மிக விரைவாக மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளதாகவும், அது சார்ந்து சட்ட ஆலோசகர்கள் விவாதம் செய்ய உள்ளதாகவும், அவர்கள் எடுக்கும் முடிவை தொடர்ந்து விரைவில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், மத்திய அரசு நமது கல்விக்கான நிதியை கொடுக்காமல் தொடர்ந்து மாணவ செல்வங்களை வஞ்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரிவ்யூ பெட்டிஷன் போக சொல்லியிருக்கிறாங்க. ரிவ்யூ பெட்டிஷன் போக போகிறோம். அது சார்ந்து நம்முடைய சட்ட ஆலோசகர்கள் நாங்கள் பேசியிருக்காங்க. மிக விரைவாக ரிவ்யூ பெட்டிஷன் 19th அன்னைக்கு ஏற்கனவே அது கோர்ட் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு அந்த கேஸ். ஸோ அது சார்ந்து விவாதம் பண்ண போகிறாங்க. அது சார்ந்து அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்து. அரசு பள்ளி ஆசிரியர்களை அரசு ஊக்கமளித்தால் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க முடியும் என்று முன்னாள் அரசு மூத்த வழக்கறிஞர் சோமயாஜி கருத்து தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் பாப்பம்பாளையம், கொக்கராயன்பேட்டை, வெடியரசம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா பள்ளிப்பாளையம் எஸ்பிவி காகித ஆலை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக அரசின் முன்னாள் தலைமை வழக்கறிஞர் சோமயாஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 30 மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போக்சோ வழக்கில் இடம்பெற்றிருக்கும் மையக்குழுவின் பரிந்துரை கிடைப்பதில் ஏற்படும் தாமதத்தாலேயே போக்சோ வழக்கிற்கு தண்டனை வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக கூறினார். மேலும் அரசு பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்கள் மிக திறமையானவர்களாக இருப்பினும் அவர்களை அரசு ஊக்கப்படுத்துவதில்லை என்று வருத்தம் தெரிவித்த அவர், ஆசிரியர்களுக்கு ஊக்கமளித்தால் அரசு பள்ளிகளின் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் என்றார். என்னுடைய தாழ்மையான கருத்து, சட்டத்தை கொண்டு வருவதாலோ மேடையில் பேசுவதாலேயோ இந்த போதைப் பொருட்களை ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ண முடியாது. அதுக்கு டீச்சர்ஸ் பிளே எ மேஜர் ரோல். அவங்க தான் நடத்தணும். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 3 லட்சம் ரூபாய் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கையெழுத்துடன் போலி ஆவணம் தயார் செய்து மோசடியில் ஈடுபட்ட 2 போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் கீழக்கடையம் வடக்கு பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் ராஜா. இவர் உட்பட 3 பேரிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஓட்டுநர் வேலை வாங்கி தருவதாக கூறி விருதுநகரை சேர்ந்த நாக ராஜேந்திரா குமார் என்பவர் தலா 3 லட்சம் ரூபாய் வாங்கியதாக தெரிகிறது. மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் கையெழுத்துடன் போலியாக ஆவணங்கள் தயார் செய்துள்ளனர். இந்த விவகாரம் குறித்து மாவட்ட ஆட்சியரின் கூடுதல் நேர்முக உதவியாளர் செல்வகுமார் கடையம் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் நாக ராஜேந்திரகுமார் மற்றும் 1000 ரூபாய்க்கு ஆவணங்கள் தயார் செய்து கொடுத்த விருதுநகரை சேர்ந்த ரமேஷ் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சியின் வளர்ச்சியை விஜய் சரியாக பார்க்கவில்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி கொடுத்துள்ளார். திருச்சி தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுகவை எதிர்க்கட்சிகள் எதிரிகள் விமர்சிப்பது வழக்கமான ஒன்றுதான் என்றும், அதுபோன்றுதான் விஜயும் தேர்தல் பிரச்சாரத்தில் விமர்சித்துள்ளதாக பதிலளித்து பேசினார். மேலும் பிரச்சாரத்தில் கேட்கல என்று சொல்வதை விட திருச்சியின் வளர்ச்சியை சரியாக விஜய் பார்க்கவில்லை என்றுதான் தருகிறது என்று விமர்சித்து பேசினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், நேரு மற்றும் தானும் திருச்சி மாவட்ட வளர்ச்சியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்து பேசினார். பேசும்பொழுதும் தொண்டர்கள் எல்லாம் பெருசாக பேசும்போது கேட்கல அப்படின்றத பற்றி நான் கேட்கலன்னு சொல்வதை காட்டிலும் நீங்கள் சரியாக திருச்சியில் நடந்த வளர்ச்சியை பார்க்கல அப்படின்னு சொல்றதான். மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் போதிய தண்ணீர் வசதி இல்லாததால் கடந்த 5 நாட்களாக நோயாளிகள் அவதிக்குள்ளாகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பொது மருத்துவமனையில் போதிய தண்ணீர் வசதி இல்லாததால் கடந்த 5 நாட்களாக நோயாளிகள் அவதியடைந்து வருவதாகவும், கழிப்பறையை பயன்படுத்தக்கூட தண்ணீர் இல்லாததால் கழிப்பறை துர்நாற்றம் வீசுவதாகவும், தண்ணீர் காசு கொடுத்து வாங்கி நோயாளிகள் பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் போதிய தண்ணீர் வசதி இல்லாததால் உள்நோயாளிகள் இருக்கக்கூடிய அறைகளில் உள்ள கழிவறைகள் துர்நாற்றம் வீசுவதாகவும், இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும், எனவே போதிய தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திட்டக்குடி அருகே பெண்ணாடத்தில் நடைபெற்ற மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் தனியார் பள்ளியில் நடைபெற்றது.
மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழகம் முழுவதும் 343 இடங்களில் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டு தற்போது 2,75,000 பேர் இதில் தேர்வடைந்து வேலை செய்து வருகின்றனர் எனவும், இதனை 3 லட்சமாக உயர்த்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். அதனைத் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். ஒசூர், வெப்பனஹள்ளி மற்றும் தாலி உள்ளிட்ட 3 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், ஒசூர், வேப்பனஹள்ளி மற்றும் தாலி உள்ளிட்ட 3 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தனி மாவட்டம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றும், ஒசூர் மாநகராட்சியாக வளர்ந்துள்ள நிலையில் இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒசூர் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். மேலும் தற்பொழுது நிலவும் தந்தை மகன் இடையேயான பிரச்சினைக்கு எப்பொழுது தீர்வு ஏற்படும் என்ற கேள்விக்கு நல்லவைகள் மேலோங்கும், தீயவைகள் கீழே இறங்கும் என்று சூட்சகமாக பதிலளித்தார். இந்த 3 சேர்ந்த 3 தொகுதிகள் சேர்ந்த ஒரு மாவட்டம். இப்போது மாநகராட்சியாக ஆயிடுச்சு. இந்த மாநகராட்சியாக இதை கொண்டு வரணும். தாவேகா கட்சித் தலைவர் ரசிகர்களை வாக்காளர்களாக மாற்றுவாரா என்பதை ஆராய்ந்த பிறகு கூட்டணி குறித்து முடிவெடுப்போம் என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி பேட்டியளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி, திமுக, அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இனிக்கக்கூடிய வாக்குறுதிகளை எடுக்கிறார்கள், பிறகு முழுக்க எட்டிக்காய் போன்று கசப்பாய் ஆகிறது என்று விமர்சித்து பேசினார். மேலும் திமுகவில் இருக்கிறவர்கள் அதிகாரம் வந்தவுடன் மற்றவர்களை தாழ்வாக பார்க்கிறார்கள் என்றும், ஆகையால்தான் தாவேகா தலைவர் விஜய் மகளிர் உரிமை தொகை, பேருந்து இலவச பயணம் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி பேசியுள்ளார் என்று பதிலளித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், புதிய தமிழகம் கட்சி கூட்டணி குறித்து ஜனவரி 7 மாநாட்டில் அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவித்தார். அவர் இன்னும் இந்த மாதம் காலம் சென்ற பிறகுதான் அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய ரசிகர் பெருமக்களை அவர் எப்படி வாக்காளர்களாக மாற்றுகிறார், அது எந்த அளவுக்கு கிராஸ் ரூட்டில் அடிமட்ட வரையிலும் போகுது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஆய்ந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கு பிறகு தெளிவான ஒரு முடிவெடுப்போம். சேலம் அரசு மருத்துவமனையில் கருவுற்ற பெண்ணுக்கு குழந்தை ஆணா பெண்ணா என ஸ்கேன் மூலம் பார்த்து தெரிவித்த அரசு மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள அல்ட்ரா ஸ்கேனில் மருத்துவர்கள் சிலர் கருவுற்ற பெண்களுக்கு குழந்ை ஆணா பெண்ணா என பார்த்து கூறுவதாக மாவட்ட மருத்துவ பணிகள் துணை இயக்குநருக்கு புகார்கள் வந்துள்ளது. புகாரின் பேரில் மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் நந்தினி தலைமையிலான மருத்துவ குழுவினர் அரசு மருத்துவமனைக்கு சென்று கண்காணித்தனர். அப்போது மருத்துவர் தியாகராஜன் என்பவர் பெண் ஒருவருக்கு குழந்தை ஆணா பெண்ணா என பார்த்து கூறியுள்ளார். இதனை அறிந்து வந்த மருத்துவ குழுவினர் டாக்டர் தியாகராஜன் மற்றும் புரோக்கர் ஸ்ரீராம் ஆகியோரை பிடித்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்விக்கு மத்திய அரசு கொடுத்த கோடிக்கணக்கான நிதிக்கு உரிய ரசீதை கேட்டால் கொடுப்பதில்லை என்று சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையிலிருந்து சென்னை செல்வதற்காக கோவை விமான நிலையம் வந்த பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக தேர்தல் அறிக்கையில் ஆசிரியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பினார். மேலும் 4.5 ஆண்டுகள் ஆகியும் கூட பள்ளிக் கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டி பேசினார். மேலும் கல்விக்கு மத்திய அரசு கொடுத்த கோடிக்கணக்கான நிதிக்கு உரிய ரசீதை கேட்டால் கொடுக்காமல் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்து வருவதாக பல்லவி பாடுகிறார்கள் என்று விமர்சித்து பேசினார். தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொடுக்கின்ற கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு பயன்படுத்தப்பட்டதற்கான ரசீது கொடுக்காததால் மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவங்க நீங்க இதை கொடுத்தா மட்டும்தான் அடுத்த கட்ட நிதி அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, வேண்டும் என்ற தமிழகத்தை வஞ்சிக்குது அப்படிங்கிற வழக்கமான ஒரு பல்லவியை பாடிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.